நீ சோர்ந்து போய் விடாய்த்து போய் பலனற்ற நிலைமையில என்ன செய்வது என்று சொல்லி உன்னுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சோர்ந்து போய் நிற்கிறாயோ, நீதிமொழிகள் 24:10 இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயேயாகில் உன் பலன் குறுகினது என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, உன்னை சுற்றிலும் ஆபத்துக்கள், நெருக்கங்கள், பற்றாக்குறைகள், வியாதிகள், வேதனைகள் இவைகள் ஊடாக நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். இதன் நிமித்தம் உன்னுடைய உள்ளம், உன்னுடைய ஆத்மா தொய்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன். வசனத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம், தொய்ந்து போன ஆத்துமாவை நான் சம்பூரணமடைய பண்ணி. சம்பூரணம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பூரண ஆசீர்வாதம், பரிபூரண ஆசீர்வாதம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்லட்டும், உங்கள் வாழ்க்கையில தொய்ந்து போன சோர்ந்து போன நிலைமையை எல்லாம் கர்த்தர் மாற்றுவதற்காகவே உங்கள் வாழ்க்கையில் அவர் சம்பூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தருளுவார்.